வணக்கம். நான் உங்கள் கை, தீப்புண் மற்றும் பிளாஸ்டிக் நுண் அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் அப்துல்லா பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வீட்டில் தீக்காயம் பட்டால் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேஷண்ட்டு தீப்புண் படுது அப்படின்னா முதல்ல அவங்க பண்ண வேண்டியது அந்த தீப்பட்ட துணிகளையோ அணிகலங்களையோ முதல்ல கலட்டி எரிஞ்சிடணும். ரெண்டாவது, அந்த தீப்பட்ட காயத்தை நல்லா ஓடுற தண்ணியில் கழுவணும், அதாவது குளிர்ந்த தண்ணியில் கழுவக்கூடாது. ரெண்டாவது, அவங்க தரையில் உருளாமை தவிர இந்த கம்பளி போர்வையோ அதை போர்த்தக்கூடாது. மூணாவது, நமது வீட்டில் கிடைக்கிற மஞ்சள், இட்லி மாவு, இங்கு அதெல்லாம் அந்த புண்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அது ஒரு கொப்பளமாக மாறி இருந்துச்சுன்னா அந்த கொப்பளத்தை நல்ல கிளியரான தண்ணி, அதாவது ரத்தம் இல்லாத கிளியரான தண்ணி இருந்தால் அதை உடைக்கக்கூடாது. கடைசியாக, உங்கள் தீப்புண் காயம் உங்கள் கை அளவுக்கு அதிகமாக இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் அருகாமையில் இருக்க டாக்டரை அணுக வேண்டும்.